நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு தட்டு கொடுங்கம்மா. என்னம்மா அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்குறீங்க? வயசு பொண்ணா கூட்டு வந்திருக்கீங்க. மாலை மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போய் அம்மனுக்கு சாத்துங்க. பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். சரி கொடுங்க. எவ்வளாச்சு? 25 ரூபாய் கொடுங்கம்மா. இந்தாங்க. ஸ்ரீ பரமேஸ்வரமுத்திஷ்ய ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் மஹன்யாச பாராயணம் கரிஷ்யே. சித்தி, அந்த பூக்காரி உங்ககிட்ட சென்டிமெண்டா பேசி நிறைய பணம் வாங்கிட்டா. இந்த மாதிரி கோயில் அமைச்சிருக்கிறதே இவங்க மாதிரி ஆளுங்க பொழைக்கிறதுக்கு தான். ஒரு 5 ரூபாய் கூட கொடுக்கறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. சரி, நான் இங்கே இருக்கேன், நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா. நீங்களும் வாங்க சித்தி. இல்லம்மா, நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. சித்தி, உங்களுக்கு சாமி பிடிக்காதா? எனக்கு சாமி பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அப்பா சாமி கும்பிடும் போதுலாம் நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களே, ஏன்? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இல்ல, அப்படியே பழகிட்டேன். சரி, நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா போ. சித்தி ப்ளீஸ் நீங்களும் வாங்க. இல்லம்மா, நான் இங்கே இல்ல, நீங்க கண்டிப்பா எனக்காக வந்தாகணும். உனக்காக? சரி வா. நானே வச்சு விடுறேன். சுத்திட்டு வரலாமா? ஜானகி, நீ தனிமையில இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்தோட தீவிரம் எனக்கு பத்தாம புரியுது. என் மனைவியாலேயே ஒதுக்கப்பட்டிருக்கேன். சுயமரியாதையை இழந்திருக்கேன். உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் கொடுத்த வாக்குறுதி என்னால காப்பாற்ற முடியல. உன்னை பார்க்கறது விடமா, உன்னோட பேசுறது கூட இப்ப என் மனசாட்சி ஒத்துக்கல. ஒரு குற்ற உணர்வு என்ன வாட்டிக்கிட்டே இருக்கு ஜானகி. நான் உன்னோட பேசல, உன்னை பார்க்க வரலங்கிற தவறா புரிஞ்சுக்காதம்மா. ஆண்டவன் நமக்கு அப்படி விதிச்சிட்டம்மா. இது நீ ஏன் புரிஞ்சுக்கல, யார் புரிஞ்சுக்க போறாங்க? என்னைக்கு உன்னை பார்க்கறது அன்னைக்கு சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு. என்னவெல்லாம் மனக்கோட்டை கட்டு இருந்தோம், எல்லாம் போச்சு. ஜானகி, நீ இத்தனை நாள் தனியா எப்படி தவிச்சிருப்பேன்னு எனக்கு இப்பத்தாமா புரியுது. நானும் உன்ன மாதிரியே தனியா ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால
இப்பதான் பாவம் மனசு என்ன பாடுபட்டிருக்கணும் புரியுது. ஜானகி, உனக்கு நான் ஊரறிய தாலி கட்டி ஒரு சமூக அந்தஸ்தை கொடுக்கல, என் குடும்ப தலைவிங்கிற கௌரவத்தையும் கொடுக்கல. நம்ம குழந்தைகளுக்கு தந்தையாவும் இருக்கல. இந்த ஊர் உன்னை வாய்க்கு வந்தபடி பேசும்படி ஒரு வாய்ப்பைத்தான் கொடுத்தேன். என்னால எத்தனை அவமானப்பட்டும் நீ என் மேல எத்தனை மதிப்பு வச்சிருக்க. இத்தனை அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுத்து ஊரறிய தாலி கட்டினே. அந்த பத்மா என்ன பண்ண தெரியுமா? நடுக்கூட்ல என்ன அவமானப்படுத்தி குப்பை மாதிரி என்ன ஒதுக்கி தள்ளிட்டா. எத்தனை தூக்கம் என் மனசுல இருக்கும். இன்னும் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க 2 பேரும் சந்தோஷமா வச்சுக்கணும். நான் இந்த பாடப்பட்டேனே. கடைசியில் என்ன ஆச்சு? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, அத்தனையும் போச்சு. என்னங்க என்னங்க, மாத்திரை சாப்பிடுங்க. என்ன மாத்திரை சாப்பிடுங்க. மாத்திரையா? ஏதோ கொடுத்து ஏமாத்திர. என் வாழ்க்கை பழையபடி ஆயிடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா பைத்தியக்காரி? எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் போச்சு, எல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைம்மா. அனாவசியமா மருந்துகள்லாம் பணத்தை செலவழிக்காத. இதுக்கு ஆற பணத்தை ஒரு பெரிய உண்டியல் எடுத்து அதுக்குள்ள போடு. சாப்பிடுங்க. நாள்ல பெரிய பணக்காரி ஆயிடலாம். எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணும், வேணாம். சாப்பிடுங்க. வேண்டாம், விடு. மாத்திரை 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 சாப்பிட்டு என்ன போகுது? ஒன்னா போறதில்ல. மாத்திரை மாத்திரை சாப்பிட்டால அப்படி இருக்கான். நான் பாரு. நான் உனக்கு பண்ண பச்சை துரோகத்துக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வேணும் வேணும். பட்டுட்டே போயிடுறேன். என்னங்க, இந்தாங்க காஃபி. அங்க வச்சுட்டு அண்ணாவால ஓடி பிடிச்சதா விளையாட முடியாது. அண்ணாவை கஷ்டமா இருக்கும்ல, கேரம் போர்டு விளையாடுங்க. புரியுதா? கேரம் போர்டு விளையாடுறதுக்கு 4 பேர் வேணுமேக்கா. அக்கா நீங்களும் வாங்கக்கா. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஹாலிடே. ஆனா அக்காவுக்கு ஆபீஸ் இருக்குல்ல, அக்கா ஆபீஸ் போயிட்டு வந்து உங்களோட எல்லாம் விளையாடுறேன். அக்கா டெய்லி குடுப்பீங்களா? டெய்லி குடுக்குறேன். என்னது அது? இந்தாங்க. தேங்க்யூ. போய் விளையாடுங்க போங்க. காவேரி, வர வர நீ ரொம்ப மாறிட்ட. நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கிறதே மறந்துட்ட. நீ தான் எங்களை மறந்தியே தவிர நாங்க உன்னை மறக்கல. நீ தேவையில்லாம எங்க பாப்பாவை தப்பா எடுத்துட்டு இருக்க. அதுக்கு மேல எவ்வளவு பிரியம் தெரியுமா? இப்ப சித்தியோட ஃபேக்டரிக்கு போக ஆரம்பிச்சிய, உனக்கு கஷ்டமா இல்ல? உங்களை மாதிரி வீட்டுல வெட்டியா உட்காந்துட்டு இருந்தாதான் கஷ்டம். பாத்தியா பாப்பா எப்படி பேசுது? உன்னை கொஞ்ச நாள் போச்சா நீ யாரும் கேட்கும் போல் இருக்கு. சரி, என்னதான் பிடிக்கல, ஒன்னையாவது பிடிக்குதான் பேசி பாரு. காவேரி, நீ எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சித்தி பேச்ச கேட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நான் சொல்றத கேளு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா நான் அமைச்சு கொடுக்கறேன். முதல்ல உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்க பாருங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படலாம். ஏதோ கிருஷ்ணா நல்லவரா இருக்கிறதுனால நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கீங்க. இனிமே எங்க குடும்ப விஷயத்துல 2 பேரும் குறுக்கிட்டீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஆமா, வாங்க மாப்பிள்ளை, வாங்க
பாத்தீங்களா? காவேரி எவ்வளவு கேவலமா பேசுது. சின்ன பொண்ணு உங்க ஆசை மனைவியை கேவலமா பேசுது. கம்மன் நிக்கிறீங்களே, உங்க சூடு சொல்றது இல்லையா? வேலு, ஒரு குழந்தைகிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு உங்க 2 பேருக்குமே தெரியாது. நீங்க செஞ்ச காரியத்துக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ராமு, இதை வந்துடுறேன். ரைட். ஏன் மாமா எங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். காவேரி, ஒரு நிமிஷம். பிருந்தா, வா வெளியில போயிட்டு வரலாம். நான் வர மாட்டேன். எப்ப பார்த்தாலும் உங்க கூட விளையாடிட்டு தான் இருக்கேன். வா போயிட்டு வரலாம். நாங்களே விளையாடுறோம் ஆண்டி. பிருந்தா எங்க கூடயே இருக்கட்டும் ஆண்டி. இல்லம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போணும். வாடி. வர மாட்டேன். நீ நல்ல பொண்ணு இல்ல. பெரியவங்களெல்லாம் இப்படி மரியாதை குறைவா பேசக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் பிரபா நம்ம கிருஷ்ணாவோட சம்சாரமா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் உங்களையும் சித்தியும் தேள் மாதிரி கொட்டிட்டே இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. நான் தான் அந்த தேடு சாமியார் கதை சொல்லியிருக்கேன்ல. கொட்டுறது தேடோட சுபாவம், கருணை காட்டுறது மனுஷனோட சுபாவம். அதை முதல்ல புரிஞ்சுக்க. பெரியவங்க விஷயத்துல இனிமே தலையிடாத. சாரதா, சாரதா, இப்ப நீ வர போறியா இல்லையா? வாடி. வர மாட்டேன். வாடில. என்னங்க முதல்ல இவ்வளவு ஆபீஸ் கூட்டிட்டு போ. நீங்க? நானும் கிருஷ்ணா ஃபேக்டரி போயிட்டு வரோம். நீ முதல்ல நீங்க போங்க. ஓ சரி, வாமா. வரேன்ப்பா. வாடி. வர மாட்டேன். வேலு, கூப்பிடு விட. என்ன நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? சித்தி கொஞ்சம் நில்லுங்க. வர மாட்டேன். ஊர் உலகத்துக்கு அட்வைஸ் பண்றீங்களே, முதல்ல உங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு அதுக்கு தெரியல. தேவையில்லாம எங்க வயிற்றுச்சலை போட்டுக்கிது. இப்பதான் முதல் முறையா கல்யாணம் நின்று இருக்கு. இதே மாதிரி பேசிக்கிட்டே போச்சுன்னா வாழ்க்கை பூரா அதுக்கு கல்யாணம் நடக்காது. ஒவ்வொரு வாட்டி நீங்க கல்யாண சத்திர வாசல் வரைக்கும் போவீங்க, திரும்பி வந்துடுவீங்க, சொல்லுவீங்க. கொஞ்சம் படி. நீ சும்மா இரு. என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுற முதலும் கடைசி வார்த்தை இதுதான். புரியுதா? இன்னொரு வாட்டி பேசுன பிச்சு போடுவேன். கொடு. உன்னை எதுக்காக இந்த வீட்டுல வச்சிருக்கேன் தெரியுமா? கிருஷ்ணாவோட மனைவி வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான். மரியாதையா பேசு. வா போலாம். ஐயோ, ஏன் இப்படி தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? வாடி போலாம். நான் வர மாட்டேன். ஏய், இப்ப நீ அடி வாங்க போற. வா. இங்கே நிக்கிறேன். நேரம் காலம் தெரியாது. வா. கூட்டிட்டு வா அவளை. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். கவலை இல்லாம. இங்கா இங்கா. ஏய் சனினே, அந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போடு. வீட்டை எழுத்தரன் உங்க அம்மா எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருக்கா? ஆனந்துக்கு வசதியான இடம் கிடைச்சிருக்கு, கல்யாணம் பண்ண போறோம், கையெழுத்து போட்டு கொடுறா ராஜா. ஆமாமா, விஜய் இங்க இருந்தா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். கல்யாணம் ஆனதுல இருந்து நான் அவளை அழவிக்கணும் பாக்குறேன். எங்க நான் தான் அழுதுட்டு இருக்கேன். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா போதும். கண்ணீர் வத்தி போச்சுடா பாவம். ஏய், எங்க அண்ணா கோடீஸ்வரன் ஆகுறது உனக்கு பிடிக்கல? கையெழுத்து போடுறே. ஏய் மூதேவி, உன் கையெழுத்து இல்லாம என் ஆனந்துக்கு என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அந்த சாரதா உனக்கு சப்போர்ட்டா இருக்கல்ல, அதனாலதான் உன் கையெழுத்து கேக்குறோம். ஏன்டி கையெழுத்து போட மாட்டேங்கிற? என் கூட வாழணும்னு உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கா? கையெழுத்து போட்டாலும் வாழலாம். நீலா மாதிரி இந்த வீட்டு வேலைக்காரியா? அட போமா, 3 பொண்ணாட்டில வச்சனால சமாளிக்க முடியாது. என்ன அப்படி பாக்குற? கையெழுத்து போடு ராஜாத்தி, நான் உனக்கு வேற செட்டில்மெண்ட் பண்றேன். ஏ ஆனந்த், மயிலேன்னா இறகு போடாது. ஏ பிரவீனா, நீ போய் கெரசின் எடுத்துட்டு வாடி. ஏய், எழுந்துடுறே. ஏய், இந்த கெரோசின் அது உடம்புல ஊத்தி பத்த வச்சா உடம்பெல்லாம் வெந்து போயிடும், கருகி போயிடுவேன். அப்புறம் நீ பார்க்கறதுக்கு
பார்த்துட்டு அசிங்கமா இருப்ப. உன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் உன் மேல ஒரு ஒட்டு துணி இல்லாம வாழையில படுக்க வைப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் உனக்கு தேவையா? என்னை எரிச்சு கறி கட்டாக்கினாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். இத பாரு, அழகா பிறந்த, அழகா வாழ்ந்த, அழகா செத்துரு. வெந்து போய் கறி கட்டி ஆனினா குளிப்பாட்டுறதுக்கு ஒரு நாய் கூட வராது. எங்களுக்காக வேணாம். சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனா வெட்டியா என்ன சொல்லுவான்? கடைசியா ஒரு தடவை மூஞ்ச பாத்துக்கோன்னு சொல்லுவான். அவனுக்காவது உன் மூஞ்சி அழகா வச்சுக்குவானா? இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்? கேவலம் 4 வரி கையெழுத்து ஓட்டு தொலையன். நான் போட மாட்டேன். டே ஆனந்த், இவ ஆரம்பத்துல இருந்து இதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் நம்ம வழிக்கு சரிப்பட்டு வர மாட்டா. கெரசின ஊத்துறா. என்னடி முளைக்கிற? எல்லாருக்கும் ஆண்டவன் மூஞ்சிய படைச்சிட்டு கண்ணை படைப்பா. ஆனா உனக்கு முதல்ல கண்ணை படைச்சிட்டு மூஞ்சிய படைச்சிட்ட போல இருக்கு. கை முண்டோம். அவளை கரஸ் ஊத்தி கொளுத்துறானா கண்ணே முக்கன்னு பேசிட்டு இருக்க. ஆரம்பிடா. நான் ஏமா இவன் மேல ஊத்தணும்? நீ தான் அவளை கட்டி வச்ச. நீ ஊத்து, நான் வேணா கொள்ளி வைக்கிறேன். டே ஆனந்த், நீ தாண்டா அவளுக்கு தாலி கட்டின புருஷன். அவ கடைசி கால காரியங்களை நீ தான் செய்யணும். அதனால நீயே ஆரம்பிச்சு வச்சிரு. நான் மேல கெரோசின் ஊத்த மாட்டேன், பத்த வைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதோ பாரு, நான் சொன்னபடி செஞ்சிருவேன். உனக்கு என்ன பத்தி தெரியாது. நான் கையெழுத்து போட மாட்டேன். டே ஆனந்த், நான் சீக்கிரம் கோடீஸ்வரி ஆனண்டா. அவளை சீக்கிரம் கொளுத்து. டேய், உன் முதல் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா. அவ வரத்துக்குள்ள கொளுத்துறா. அவ வந்தாலும் விட்னஸ் ஆயிடுவோம். குட்ரி, நான் ஊத்திடுவேன் விஜய். விஜய் விஜய் நினைச்சிட்டு இருக்கா நான் அவளை பத்த வைக்க மாட்டேன்னு. இத பாரு விஜய், நான் உன்னை பத்த வச்சுட்டு நீ சூசைட் பண்ணு கேஸ மாத்திடுவேன். அப்புறம் என்ன, அம்மா பார்த்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். பாவம் அத்தை பொண்ணாச்சுன்னு உன்னை விட்டு வச்சேன். ஆனா நீ கேட்க மாட்டேங்கிற. நான் கையெழுத்து போட மாட்டேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா கொளுத்துங்க. உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். நான் கொளுத்திடுவேன். என்ன, நான் ஒரிஜினல் ஆக்மார்க் வில்லண்டி. கொளுத்துங்க. கொளுத்திடுவேன். கொளுத்திடுவேன் விஜய். என்ன பண்ற நீ? விடு.
விஜி கிட்ட காப்பாத்துமா. விஜி என்ன கொண்டு என்னாச்சுமா? என்னம்மா முகல காயமா இருக்கு? யார் அடிச்சா? என்னமாச்சு? விஜி என்னமாச்சு? என்ன ரத்தம்? கிருஷ்ணால் வாசனை வருது. வாங்க வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு வர மாட்டேன். வீட்டுக்கு வர மாட்டேன். சரி அழுவாதே, வாங்க அம்மா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எனக்கு அம்மா வேண்டாம். சாரதாக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? சரி கூட்டிட்டு போறேன் வாங்க. வாங்க வாங்க போலீஸ் போறோம். போயா. எங்க இருக்கு போற? யோ போயா. இதே மறைச்சு போறீங்க. போலீஸ் போ. போங்க சார். போலீஸ் போ முதல்ல. இல்லையா? அத கேளுங்க. ஆட்டோ டிலே இல்லையா? என்ன ரெண்டு பேரும் மௌனமா இருக்கீங்க? இந்தாங்க காஃபி. ஐயோ என்னங்க, காவேரி இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. அவ பஸ் பிடிச்சி வீடு வந்து சேர்ந்து ரொம்ப லேட் ஆகும். எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து தானே வரோம். அவளும் கார்ல வந்தா என்ன? அப்படி என்ன ஒரு கொள்கை அவ தனியா வரணும்னு? உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. என்ன சொன்னீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருன்னு சொன்னேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதா? இத்தனை நாளா எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நீங்க இப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது. வெரி குட், அப்படியே சொல்லுங்க. விஜய் என்னமாச்சு? என்னாச்சுமா? ஏன் இப்படி? என்னடா சொல்லு, என்னாச்சு? யோகி என்னாச்சு? யோகி என்னடா சொல்லு விஜய், என்ன யோகி? மேடம் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரே கூட்டமா இருந்தது. என்னன்னு பார்த்தா விஜய் அழுதுட்டு இருந்தாங்க. உடம்பெல்லாம் ஒரே கிருஷ்ணால் வாசனையா இருந்தது. என்னன்னு கேட்டேன், ஒன்னும் சொல்லாம அழுதுட்டே இருக்காங்க. நீங்க எல்லாம் ஒரே ரத்த காயமா இருந்தது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கட்டு போட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். என்னாச்சு? எதுக்காக இப்படி இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லு விஜய், என்னாச்சு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருந்தது இல்லக்கா. நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்க்கா. இன்னைக்கு அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு என்ன அடிச்சு என் மேல கெரோசின் ஊத்தி உயிரோட கொளுத்து பார்த்தாங்கக்கா. என்னால அங்க வாழ முடியலக்கா. நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்க்கா. நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். என்ன விஜய், என்ன இது? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. உன் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? நான் எப்படிக்கா சொல்றது? செத்து போனவா வந்தாலும் புருஷனோட தான் வரணும்னு சொல்லிட்டாங்க.
அது மீறி வந்தா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றாங்க. நான் அம்மா கிட்ட எப்படி? ஏய், உன்கிட்ட நான் எவ்வளவு வாட்டி கேட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கல, ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? ஏன் சொல்லலமா? முட்டாள் முட்டாள். அக்கா, என்ன ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விடுங்க அக்கா. என்ன பேசுற? நான் இருக்கும் போது அனாதை ஆசிரமா? நீ முதல்வா என் கூட. நான் வர மாட்டேன். ஏன்? நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நான் அம்மா வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விடுங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ வா என் கூட. நீ வா. அக்கா, சாரதா. என்னங்க? என்னங்க? எங்க போற? அந்த ஆனந்த் வீட்டுக்கு போறேன். இது பாரு, ஒரு தடவை பட்சமா எந்த முடிவு எடுக்கக்கூடாது. முதல்ல அவன் அம்மா வர சொல்லுவோம், அந்த பையனை வர சொல்லுவோம், என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிச்சதுக்கு அப்புறமா முடிவு எடுப்போம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்போம். யோகி, அவங்க அம்மா ஃபோன் பண்ணு. யோகி கொஞ்சம் இருக்க. என்னங்க பேசுறீங்க? மாட்டை விட கேவலமா அந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்கா, உயிரோட கொளுத்த பாத்திருக்கா. இதுக்கப்புறம் என்ன உட்காந்து சமாதானம் பேச போறீங்களா? நடக்காதுங்க. எனக்கு மிருகங்களை அடிச்சா கூட கேட்கறதுக்கு 10 பேர் இருக்காங்க. நம்ம வீட்டு பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. வா. பாரு, இன்னைக்கெல்லாம் இருந்தா அவளுக்கு 20-25 வயசு இருக்கும். இன்னும் வாழ வேண்டியது எவ்வளவோ இருக்கு. புருஷன் இல்லாம அவளால் வாழ முடியுமா? இல்ல அவளுக்கு இன்னும் கல்யாணம் வைக்க போறியா? ஏங்க, அது பிரச்சனையே இல்லைங்க. இப்ப அது பிரச்சனையே இல்ல. இவள் அடிச்சது பெண் வர்க்கத்தை அவமானப்படுத்துற மாதிரி. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனுக்கு என்னென்ன நான் கேட்டுட்டு வரேன். நீ வாடி, வாடிங்க. எதுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல 2 பேரும் தனியா போறாங்க. சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாது. மேடம் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டாலும் சட்டத்தை மீறி நடக்க மாட்டாங்க. பாப்பா, சித்தின்ற பூ புயல் மாதிரி புறப்பட்டுச்சு பாத்தியா? ஆமா, அந்த அம்மா பெரிய ஜான்சி ராணி, நியாயத்தை கேட்க புறப்பட்டாங்க. சுமாரு. பாப்பா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஐடியா தோணுது. நீ நேர சித்திக்கிட்ட போய் ராமு என்ன கெடுத்துறான் அப்படி ஏன் முறையிடக்கூடாது? உனக்கு ஒரு நியாயம் பிறக்கும் இல்ல, ஒரு நீதி கிடைக்கும் இல்ல? சொல்லு பாப்பா. அது ஒண்ணு இல்லைங்க, சின்ன பிள்ளைங்க தமாஷா விளையாடுறாங்க. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? உட்காருங்க. என்ன வயசாவது? பொம்பளைகளை தடவுன்னு கேக்குதா? இப்ப தொடரா தொடரா. மங்களம். சாரதா, எதுக்கா வீட்டுக்காரர் அடிக்கிற? வீட்டுக்காரரா? அவர் ஹவுஸ் ஓனரா இல்ல வீட்டுக்காரரா? ரோஜா பூ மாதிரி ஒரு மருமகளை வச்சு குடும்பம் நடத்த தெரியல. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஏய், நீ அம்மா ஏன் அடிக்கிற? ஓடியா. எங்கவே? ஆனந்த், எங்க ஆனந்த்? வாடா, சீக்கிரம் வாடா. ஏதோ கேக்குறேன்டா. சொந்தமா 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்த பக்கி இல்ல. சிகரெட்ல சுடுறியா? சிகரெட்ல சுடுற? உனக்கெல்லாம் தண்டனை இங்க கிடையாது. அபுடாபி மாதிரி ஒரு ஊர் கழிச்சு 4 பேர் உன்னை கல்லால் அடிச்சு சாவடிக்கணும். இப்ப சுடுறா? சுடுறா? நான் இல்ல, எங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் எதுவும் செய்யல. இவெல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படி ஒரு மனைவி கிடைச்சதே பெரிய அபூர்வண்டா. நல்லதொரு வீணை செய்தேன், அது நலங்கேற புழுதியில் எரிவதுண்டோன்னு பாரதியார் சொன்னாரு. உன்ன மாதிரி விறகு கடைக்காரனுக்கு தானே இந்த மாதிரி ஒரு வீணை கிடைக்கும். யார் பணம் கேட்டா? யார் பணம் கேட்டா? நான் இல்ல, எங்க அம்மா. ஏய், இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு பணம் கேட்டாங்களோ அட்ரி அவங்கள. அட்ரி. கெரசின் எடுத்து கொடுத்தா அடிரி. அட்ரி அவள. இல்லக்கா, பாவம்க்கா.
என்னடி பாவம்? நம்ம பாவம் பாவம் நினைக்கிறதுனால அது நம்ம பலவீனன்னு நினைக்கிறாங்க. அடி அவள அடி. அவ தானே உன் தலையில கெரசின் ஊத்த சொன்னா? அடி அவள. எரும மாடு உரசன மாதிரி உரசனவன் இவன் தானே? அடி அவனை. என்னடி தாலி கட்டின புருஷங்கிறதுக்காக யோசிக்கிறியா? இல்லக்கா, இவங்கெல்லாம் செஞ்ச பாவம் மன்னிக்க கூடியது. முருகா, நான் தப்பு. ஆனா இவர் செஞ்சிருக்காரு, இதுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் இவர் அடிச்சிட்டேன்னா இவரோட பாவ கணக்கு குறைஞ்சிரும். நான் உருகி உருகி பாடுற தெய்வம் உண்மையா இருந்தா அந்த தெய்வமே இவருக்கு தண்டனை கொடுக்கட்டும். நீ வாக்கா, நம்ம போலாம். நீ சும்மா இல்லக்கா, இந்த பாவப்பட்ட இடத்துல உன் கால் படக்கூடாது. நீ வா, நம்ம போலாம். நீ போ. இந்த பாரு, இனிமே அவ இந்த வீட்டு மருமக இல்ல. சட்டப்படி டைவர்ஸ் பேப்பர் அனுப்புறேன், மரியாதையா கையெழுத்து போட்டேன். அம்மா, பயமா இருக்குமா? தம்பி, நான் விஜய் கூட பேசணும். கதவு திறக்க மாட்டேங்கிறான். உள்ள வாங்கம்மா. இல்ல, நான் இப்பவே என் பொண்ணு கூட பேசணும். கதவு திறக்க சொல்லுங்க. உள்ள வாங்கம்மா, நான் கூட்டிட்டு வரேன். வாங்க. அங்கிள், அவங்க இந்த ரூம்குள்ள வரக்கூடாது. தயவு செஞ்சு அவங்க வெளில போக சொல்லுங்க. அம்மா உன்னை பார்க்க வந்திருக்காங்கம்மா. இல்ல, அவங்க எனக்கு அம்மாவே இல்ல. நான் அவங்களை பார்க்க வர மாட்டேன். என்ன இப்படி பிடிவாதம் பிடிக்கிற நீ? என்ன அங்கிள், செத்து போனமா வந்தாதான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னும் சாகலையே, உயிரோட தானே இருக்கேன். செத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டு போக சொல்லுங்க. என் வாழ்க்கை பழா போன மாதிரி அவ வாழ்க்கை பழக கூடாதுன்னு தானப்பா அப்படி சொன்னேன். என் உணர்ச்சிகளை அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நீ தான் எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நின்னா தப்பு, உட்கார்ந்த தப்பு, ஜன்னல திறந்தா தப்பு, வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினா அதுவும் தப்பு. இப்படி தப்பு தப்புன்னு சொல்லி எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். இருந்தா இருந்தாலும் அம்மா இல்லையம்மா, பெத்தம்மா இல்லையா? எனக்கு அவங்க அம்மாவே இல்ல, இனிமே எனக்கு அவங்களுக்கு வரவே இல்லை. நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க தான் எனக்கு அம்மா. எனக்கு வேற யாருமே தேவையில்லை. இதுக்கு மேல எனக்கு கம்பல் பண்ணீங்கன்னா நான் இந்த வீட்டு விட்டு ஓடி போயிடுவேன். சரி சரி. ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்கா. இன்னொரு நாள் சௌரியமா பாப்போம். இல்ல இல்லப்பா, நான் அவளை பார்க்காம போக மாட்டேன். கேளுங்கம்மா, நான் அவகிட்ட பேசாம போக மாட்டேன். இன்னொரு நாள் சௌரியமா பாப்போம். என்னம்மா? சாரதா, என்ன? விஜய் பார்க்கணுமா? அவ பிடிவாதமா மாட்டேன்னு சொல்றான். கொஞ்சம் இருங்க. என்ன விஜய், படிச்ச பொண்ணு அம்மா போய் அழ வைக்கிறேன். நான் உங்களை பார்க்க வர மாட்டேன். இந்த பாரு அக்கா, ப்ளீஸ். 100 தடவை அப்பா யாருன்னு கேட்டிருப்பேன். ஒரு தடவையாவது அவங்களால காட்டி கொடுக்க முடிச்சுதா? ஊர் உலகத்துல இருக்கிறவங்க, என் கூட படிச்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் புருஷன், என் மாமியார் எல்லாரோட கேட்டு கேட்டு தொலைச்சு எடுத்துட்டாங்க. அப்பா யாரும் அறிமுகப்படுத்த தெரியாத தாய் எனக்கு தேவையில்லை. அவங்கள போக சொல்லுங்க. விஜய், இதுக்கு மேல எனக்கு கம்பல் பண்ணீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். விஜய், விஜய், இந்த பாருங்க விஜய், கொஞ்சம் வாங்க, இப்படி வாங்க. ஒரு தடவை பேசிட்டு போயிடுறேன். வாங்க, நான் சொல்றது கேளுங்க. வாங்கம்மா. அழாதீங்க. இல்ல சாரதா, அவ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா.
என் வாழ்க்கை பாழா போன மாதிரி அவ வாழ்க்கையும் பாழாக கூடாது. தயவு செஞ்சு அவளை வர சொல்லு. ஆனந்த் கையில கால்ல விழுந்தாவது அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடுறேன். என்னம்மா பேசுறீங்க? விஜய் அந்த வீட்டுக்குள்ள போனா உயிரோட வருவாளா? அந்த அளவுக்கு அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்திருக்காங்க. திருப்பி அந்த வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்களே, என்னம்மா இது? நான் என்ன பண்ணுவேன் சாரதா? இப்ப நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நாங்க இருக்கோம். விஜய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்போம். இது பாருங்க, என்ன நம்புறீங்கல்ல? விஜய பத்தி கவலைப்படாதீங்க. சரி, இனிமே அவ ஏன் பொண்ணு இல்ல, உங்க பொண்ணு. அவ வாழ்க்கைக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதை செய்யுங்க. நான் அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி, அழகு நிறுத்துங்க. ராமு, விஜய்க்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லியிருந்தான்னா அவளுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. பேசாம அவ சூர்யாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ அம்மாதான் அவ வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. அப்படி சொல்ல முடியாதுப்பா. தன்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. நம்ம பொண்ணாவது நல்லா இருக்கட்டுமேனு தான் சொந்தக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? ஆனா அம்மாவோட பேச மாட்டேன்னு விஜய் வைராக்கியமா இருக்கா பாரு. கிரேட். ஏதாவது பண்ணுவோம். வாமா. என்னங்க, விஜய்க்கு நம்ம ஆபீஸ்ல என்ன வேலை கொடுக்கலாம்? எனக்கு டெய்லரிங் தெரியும். நல்லதா போச்சு. டெய்லரிங் செக்ஷன்ல சூப்பர்வைசரா போட்டுலாம். ஆமா, இப்ப இருக்கிற சூப்பர்வைசர் கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்ப நாளா மாத்தணும்னு நினைச்சேன். கரெக்டா இருப்பா. என்ன நினைக்கிறீங்க? விஜய் கொஞ்சம் உள்ள இருமா. சரி. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் விஜய் நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. ஃபேக்டரியில் இருக்கிற எல்லாருக்குமே அவளை பத்தி தெரியும். டெய்லரிங் செக்ஷன்ல சூப்பர்வைசரா போட்டா பொண்ணுங்க அவளை கேலி பண்ணுவாங்க, ஆம்பளைங்க அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அவ ஓ நிலையில இருக்குதான் சரின்னு தோணுது. உன் பிஏ தான் அடிக்கடி லீவ் போட்டாலே, பேசாம அந்த வேலைக்கு வச்சுக்க வேண்டியதானே? கரெக்டா சொன்ன விஜய். மிஸ்டர் சாரங்கன், விஜய்க்கு என் பர்சனல் செக்ரட்டரியா உடனே அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணுங்க. கங்க்ராட்ஸ். ஓகே சித்தி, ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க சித்தி. தேங்க் யூ. அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன விஜய் அங்கே நிக்கிற? வா. பவுடர் போதண்டா. காயின கூட பிரிப்பான்டா வேலுமணி. அப்பாடா. டேய் ஸ்ரீ, ஸ்ட்ரைக்கர் குர்ரா. கொடுக்க மாட்டேன். டேய் குர்ரா. கொடுக்க மாட்டேன். டேய் நீ சின்ன பையனா பெரிய ஆளு, நான் ஆர்டர் பண்ணல. டேய் அரிசி மூட்டை ஷைர கூட. என்னடா ட்ரெஸ்ஸிரங்க தான் ஊர்ல குண்டடிச்ச பையில கேரம் போர்டோட கூப்பிட்ட மாதிரி ஏன் தப்பு? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஊர்ல? கிரிக்கெட் ஆட்டம் ஒரு காலகட்டத்துல கிட்டிப்புல மாறிச்சுல, அப்ப கிட்டிப்புல ஆனவன். என்ன ஊதுறீங்க? இந்த மாதிரி ஊதாம விட்டதுனால ஆசிய கோப்பை தவற விட்டேன். இப்ப என்ன பாக்குறீங்க?
ஆங்கிள் பாக்குறேன். இந்த மாதிரி ஆங்கிள் பார்க்காம விட்டதுனால உலக கோப்பையை தவற விட்டேன். ஒரே அடியில 9 காய் போய் பாத்திருக்கியா? இல்லையே. இப்ப பாரு. சரி. போயிருச்சே. மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு. அடுத்த ஆட்ட பாரு. பார்க்கலாம். பாத்தியா எங்க பாப்பாவோட குழந்தை ஆடுறத பார்த்து கத்துக்கோடா. சரி. அடாடா போட்டாயா? எங்க காயின போட்டாயா? வச்சுக்க கத்துக்கிட்டேன்ல. அங்கிள் நம்ம காயின் வந்து Black ஒயிட் இல்ல. பிரசாத் மாட்டான் தோட்டத்து மல்லிகை தான் மணக்கும். நீ பெரியவனா தெரிஞ்சுப்ப. தப்பு 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 மைனஸ் காயின் வை. அதெல்லாம் வைக்க முடியாது. சும்மா ராச்சப்பானி. பிரசாத் அண்ணா பத்தி இப்படி தப்பா பேசாத. ஏன் உங்க அண்ணன் இப்படி பேசக்கூடாதா? உங்க அண்ணன் ஒரு பேட் பாய், நீ ஒரு பேட் கேர்ள், உங்க சித்தி ஒரு மோசமானவங்க. இது எல்லாத்தையும் விட உங்க அப்பா ஒரு பயந்தாங்கோலி. உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. டேய் பிரசாத், பெரியவங்களை இப்படி மரியாதை எல்லாம் பேசலாமா? ஏன்பா உங்களுக்கு மரியாதை கேக்குதா? பிரசாத் நம்ம அகராதியில மரியாதைன்னு வார்த்தை எடுத்து விடு. யோ போயா. டேய் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. யாரு மேல கை வச்ச? சிங்கதான் பிச்சு புடுவன் பிச்சு. யாரு நீங்க பாப்பா குழந்தை மேல கை வச்ச? இல்லைங்க, மரியாதை இல்லாம பேசினா அதனாலதான். நீ வேலைக்காரன் நாய். நீ யாரா எங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? யாரா நீ? நல்லதுக்கு தானே. வேலு என்ன பிரச்சனை? ஏன் வாழறா? இல்லைங்க, மரியாதை இல்லாம பேசினாரு. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா. பாப்பா இவன் போய் சொல்றான். பிரசாத பலர் அடிச்சான் பாப்பா. அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அட நான் பாஞ்சு பிடிக்கிறதுக்குள்ள அடிச்சான் பாப்பா. இல்லைங்க, போய் சொல்றாருங்க இவரு. கை நீடி பேசறா பேச்சிடுவேன். இங்க வா. இன்னொரு தடவை என் பையன் மேல கைய வச்ச வீட்டை விட்டே துரத்திட்டேன். ஜாக்கிரதை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.